வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னாக்கா, தெருவோர கடையில் வாசு மீன் விற்கிறதாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வாசு மீன் 150 ரூபா, 250 ரூபா, 350 ரூபா, 550 ரூபான்னு விற்கிறாங்க. 100 ரூபாய்க்கு கேட்டால் கூட கொடுத்துட்றாங்க. இந்த 150 ரூபா சொல்கிற ஜாடியில் 2 மீன், கலர் கல், பூச்செடி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இவங்க ஆந்திராவிலேருந்து வந்துருக்குறாங்க. இதே இடத்துல ஒரு வாரத்தை கடை போட்டு வச்சுருப்பாங்களாம். பாருங்கள், இந்த குடுவை இந்த ஜாடி நல்ல திக்னஸாக அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ வெயில் காலங்கிறதுனால தண்ணி அடிக்கடி மாற்றுறாங்க. ஏன்னா தண்ணி சூடு ஏறி போயிடுது. வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது. தண்ணி அடிக்கடி எடுத்து கீழே ஊற்றிக்கிட்டு இருந்தாங்கண்ணே. ஏன்னு கேட்டேன், மீன் சூடு ஏறி போயிடும், தண்ணி சூடு ஏறி போயிடும். அதனால தான் தண்ணி அடிக்கடி மாற்றிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. பாருங்கள், நிறைய விதவிதமாக கலராக வச்சுருக்கிறாங்க. திருவாரத்தில் இருக்கிறவங்க நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய பார்க்குறவங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் ஆசைப்படுறதுனால நிறையா வாங்கி கொடுக்குறாங்க. இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு வீட்லேயுமே வாசி மீன் நிறைய வச்சுருக்கிறாங்க. மீன் தண்ணியோடையே ஜாடியில் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த அட்டைப்பட்டியில் போட்டு எடுத்து வச்சு நீட்டாக கொடுக்குறாங்க. பாருங்கள், ஒரு குழந்தைக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க, பார்த்தா நீட்டாக இருந்துச்சு. இந்த வெயிலில் அவங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா பொழுதுக்குமே எல்லா ஜாடியில் இருக்கிற தண்ணி எடுத்து கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆந்திரா வந்ததுனால அவங்க பேசுகிற மொழி சில பேர்த்துக்கு புரியல. நமக்குமே கூட சில புரியல. நம்ம சொல்கிற ஒரு 2 வார்த்தை அவங்களுக்கு புரியுது, அவங்க சொல்கிற 2 வார்த்தை தான் நமக்கு புரியுது. ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு தரோம் அப்படிங்கிறாங்க. 150 ரூபா ஜாடியே 100 ரூபாய்க்கு கொடுத்து கூட 2 இடத்துல வாங்கிட்டு போகிறாங்க. 650 ரூபா சொல்கிறது ஒரு 500 ரூபா, 400 ரூபாய், 450 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்கள், ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுக்குறாங்க. அந்த போய் ஆசையாக வாங்கிட்டு போகிறத பாருங்களேன். நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய மால்லாம் போய் வாங்குறத விட நம்ம தெருவோர கடைகள், வாய்ப்பு இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்களுக்குலாம் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னாக்கா நம்மளால் அவங்களும் பொழைச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் மன நிறைவாக நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும். அதனால் தெருவோர கடைகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க. இன்னொரு சமாச்சாரம், பெரிய மாலில் போய் வாங்குறத விட இவங்ககிட்டலாம் ரேட்டு ரொம்ப குறைச்சலாகவே இருக்கும். இப்போ இந்த இடம் எங்கன்னு சொன்னாக்கா, தாரமங்கலம் அண்ணா சிலையிலேருந்து டீச்சர்ஸ் காலனி போகிற வழியில், காட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போகிற வழியில் தான் வச்சுருக்கிறாங்க. இதே மாதிரி தாரமங்கலத்தில் பல பகுதிகளில் அவங்க வந்திருக்கிறாங்க. பல இடங்களில் அந்த கடை வச்சுருக்கிறாங்க. நீங்களும் எங்கே பார்த்தாலும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நமக்கும் மன நிறைவாக இந்த வாசி மீன் வாங்கிட்டு போகிற வச்ச மாதிரி இருக்கும். அந்த 650 ரூபா சொல்கிற பெரிய ஜாடியில் 5 மீன் போட்டு தராங்க. கலர் கல், பூச்செடி, இலைகள், இந்த மாதிரி நிறைய போட்டு தராங்க. நம்ம கேட்டோன்னா 1-2 எக்ஸ்ட்ராவும் போட்டு தராங்க. இந்த வேகாத வெயிலில் தண்ணி கொண்டு வந்து அவங்க மாற்றுறத பார்க்கும்போது நமக்கு சிரமமாகுது. இன்னொன்று, அந்த மீன் அந்த தண்ணியில் இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாகுது. தண்ணி அடிக்கிற 110 டிகிரி 105 டிகிரி வெயிலில் அப்படி தண்ணி சூடு ஏறிப்படுதுங்க, கொதிக்குது. அப்பயும் தண்ணி மாற்றி வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. சூப்பரான கலராக இருக்குது. கலரை பார்க்கும்போதே நம்ம சிங்சாங் கலர் மாதிரி